அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 2 சாப்டர் 4 பார்க்க போகிறோம். அதாவது ஜாமெட்ரி சாப்டர். அதில் முக்கோணங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின். ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டேஷ் அக்யூட் ஆங்கிள்ஸ். இப்போ எந்த வகையான முக்கோணங்கள் இருக்குது? நமக்கு பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணங்கள் இருக்குது, கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்கள் இருக்குது. இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அக்யூட் ஆங்கிள், அதாவது குறுங்கோணம் கொடுத்துருக்குன்னா நம்ம கோணங்களின் அடிப்படையில் உள்ள முக்கோணங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ குறுங்கோண முக்கோணம், இதில் 3 குறுங்கோணங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதில் ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கும். ஸோ மீதி இருக்கிற 2 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கும், அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விரிகோண முக்கோணம். விரிகோண முக்கோணத்தில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும், செங்கோணத்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 2 ஆங்கிள்ஸும் அக்யூட் ஆங்கிள்ஸ், குறுங்கோணங்களாக இருக்கும். ஸோ இங்கே கொஷினில் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 குறுங்கோணங்கள் இருக்குது, இங்கே 2 குறுங்கோணங்கள் இருக்குது. ஸோ இதில் எது அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 2. ஸோ 2 குறுங்கோணங்கள் இருக்கும் ஒவ்வொரு முக்கோணத்திலும். இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் அது டேஷ் ஆகும். எ ட்ரையாங்கிள் இன் விச் நன் ஆஃப் த சைட்ஸ் ஈக்குவல் இஸ் கால்ட் அ டேஷ். இப்போ எந்த சைடும் ஈக்குவல் இல்லை, 3 பக்கங்களும் வேறு வேறு இருக்குது, வேறு வேறு மெஷரில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சமம் இல்லைன்றது தான் அர்த்தம். ஸோ அது அசம பக்க முக்கோணம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள். தேர்ட் கொஷின். இரு சமபக்க முக்கோணத்தில் டேஷ் கோணங்கள் சமம் அண்ட் இன் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் டேஷ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க இரு சமபக்க முக்கோணம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ 2 பக்கங்கள் சமமாக இருந்தால் கண்டிப்பாக அதில் 2 கோணங்கள் சமமாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2. தேர்ட் கொஷின். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல். The sum of 3 angles of a triangle is 180 degree. ஸோ கண்டிப்பாக அந்த 3 கோணங்களையும் நாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது ஒரு முக்கோணம். அந்த 180 டிகிரியை விட அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் அது முக்கோணமே இல்லை. ஃபிஃப்த் கொஷின். ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் எனில் அது டேஷ். A right angled triangle with 2 equal sides is called. ஃபஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லியிருக்கிறாங்க. செங்கோண முக்கோணம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு முக்கோணம் செங்கோணமாக இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். அதில் இரு பக்கங்கள் சமம் அப்படின்னா அந்த முக்கோணத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இரு பக்கங்கள் சமம். ஸோ இரு சம பக்க செங்கோண முக்கோணம். ஸோ அது எப்படி சொல்லணும், இரு சம பக்க செங்கோண முக்கோணம். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ is the correct answer. Sixth question. பக்கங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை வகைப்படுத்துக. Classify the given triangle based on its sides. இப்போ இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ரையாங்கிள். அதோட சைட்ஸ் 4 cm, 2.2 cm, நெக்ஸ்ட்டு 3 cm. இப்போ 3 சைட்ஸுமே எப்படி இருக்குது, வெவ்வேறாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு அசமபக்க முக்கோணம், கண்டிப்பாக சமம் இல்லை. ஸோ இது ஒரு அசமபக்க முக்கோணம். ஸோ ஆப்ஷன் சி ஸ்கேலன் ட்ரையாங்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செவன்த் கொஷின். கோணங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே 65 டிகிரி, இங்கே 55 டிகிரி, இங்கே 60 டிகிரி. இப்போ இந்த 3 கோணங்களும் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குது, 90 டிகிரியை விட குறைவாக இருக்குது. அப்போ 90 டிகிரியை விட குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அது குறுங்கோணம், அதாவது அக்யூட் ஆங்கிள். அப்போ இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா குறுங்கோண முக்கோணம். அண்ட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3 கோணங்களும் அக்யூட் ஆங்கிளாக இருக்கிறனால அண்ட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், குறுங்கோண முக்கோணம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th question.
பின்வரும் முக்கோணத்தை பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துக. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இதை சைட்ஸை வச்சு சொல்லணும், நம்ம ஆங்கிள்ஸை வச்சு சொல்லணும். இப்போ சைட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 10 சென்டிமீட்டர். ஸோ 2 பக்கங்கள் சமமாக இருக்குது. ஸோ அப்போ இரு சமபக்க முக்கோணன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு கோணங்களின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே குறுங்கோணம், இங்கேயும் குறுங்கோணம், இங்கே பார்த்தா விரிகோணம். ஸோ 2 பக்கங்கள் சமமாக இருக்குது. ஸோ ஒரு விரிகோணமும் வந்திருக்கு. ஸோ இரு சமபக்க விரிகோண முக்கோணம். ஸோ இது வந்து இரு சமபக்க விரிகோண முக்கோணம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். isosceles triangle. So isosceles obtuse angle triangle is the correct answer. Question number 9. பின்வரும் எந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலும்? Which of the following sides can be formed as a triangle? சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். இங்கே 6.2 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 1.3, இங்கே 3.5. ஸோ இந்த 2 பக்கங்களை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது? இந்த 6.2 விட குறைவாக இருக்குது. ஸோ நமக்கு ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி ஏதேனும் இரு பக்கங்களோட கூடுதல் வந்து 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து ஏதேனும் இரு பக்கங்களின் கழித்தல் வந்து 3வது பக்கத்தை விட குறைவாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ 1.3யும் 3.5 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 6.2 விட அதிகமாக இருக்கணும். பட் இங்கே வந்து எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது, 4.8 தான் வருது. ஸோ இதை விட கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 பக்கங்களை ஆட் பண்ணுறோம். 6, 4, 6 + 4 வந்து எப்படி இருக்குது? 10. 6 + 4 = 10. ஸோ 6 + 4 = which is greater than 3வது பக்கம் 6. அந்த 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சியும் பார்த்துடலாம். இப்போ இங்கே 9 இருக்குது, = 4 + 5. இப்போ 4யும் 5யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3வது பக்கத்துக்கு சமமாக இருக்குது. ஸோ சமமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 10th கொஷின். பின்வரும் எந்த கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலும்? ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்போ 90 டிகிரி 90. இப்போ ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி 90 2 செங்கோணங்கள் வந்திருக்கு. ஸோ ஒரு முக்கோணத்தில் கண்டிப்பாக 2 செங்கோணங்கள் வராது. ஸோ ஆப்ஷன் சி வந்து வராது. நெக்ஸ்ட்டு 100 டிகிரி இருக்குது, இங்கே 130 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே விரிகோணங்கள். கண்டிப்பாக ஒரு முக்கோணத்தில் 2 விரிகோணங்கள் வர முடியாது, வந்தால் அது முக்கோணமே இல்லை. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ இது 2ல் தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும். சரி, ஆப்ஷன் பி பார்க்கலாம். நமக்கு ஆப்ஷன் பி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரி + 40 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 டிகிரி, 100 டிகிரி + 42 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா 142 டிகிரி வருது. இந்த 142 டிகிரி பார்த்தோன்னா முக்கோணத்தோட கோணங்களின் கூடுதல் வந்து நாம் என்ன பார்த்துருக்குறோம்? 180 டிகிரின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதை விட குறைவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பியும் என்ன பண்ணாது? வராது. ஸோ ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பார்க்கலாம். 90 டிகிரி, 55 டிகிரி, 35 டிகிரி இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். லெவன்த் கொஷின். ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் 52 டிகிரி 68 டிகிரி எனில் 3வது கோணம் காண்க. If 2 angles of a triangle are 52 degree 68 degree means then find the third angle. இப்போ 2 கோணங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3வது கோணத்தை நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 கோணங்களை நம்ம ஆட் பண்ணோம். இந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணோம். இப்போ 52 டிகிரி + 68 டிகிரி இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120 டிகிரி வருது. ஸோ முக்கோணத்தின் 3 கோணங்களோட கூடுதல் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? 180 டிகிரின்னு படிச்சிருக்கிறோம். அந்த 180 டிகிரியிலேருந்து இந்த 2 கோணங்களோட கூடுதல் அந்த 120 டிகிரியை நாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 3வது கோணம் கிடச்சிரும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 60 டிகிரி. ஸோ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th கொஷின். ஒரு முக்கோணத்தின்
அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு எனில் அது ஒரு டேஷ். இஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் லெஸ் தேன் ரைட் ஆங்கிள் தென் இட் இஸ் கால்டு. இப்போ ரைட் ஆங்கிள்னால் என்ன படுத்திருக்கிறோம், நமக்கு 90 டிகிரி 90 டிகிரி தான் ரைட் ஆங்கிள். இப்போ 90 டிகிரியை விட குறைவாக உள்ள கோணங்கள் எல்லாமே அக்யூட் ஆங்கிள்ஸ், அதாவது குறுங்கோணங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லா கோணமும் அப்போ குறுங்கோணமாக இருந்தால் அது வந்து ஒரு குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், குறுங்கோண முக்கோணம் அண்ட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 13th question. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் டேஷ் ஆகும். இஃப் 2 sides of a triangle are 5 சென்டிமீட்டர் and 9 சென்டிமீட்டர் then the third side is டேஷ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 சென்டிமீட்டரை இந்த 9 சென்டிமீட்டரை நம்ம ஆட் பண்ணலாம். இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 14 சென்டிமீட்டர் வருது. ஸோ கண்டிப்பாக மூன்றாவது பக்கம் என்ன இருக்கக்கூடாது, 14 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, சமமாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி வந்து வராது. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த 5 சென்டிமீட்டரோட இந்த 3 ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ 5 சென்டிமீட்டரோட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5 + 3 = 8 சென்டிமீட்டர்ன்ற வருது. இங்கே மூன்றாவது பக்கம் என்ன இருக்குது, 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 8 வந்து 9 விட குறைவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 சென்டிமீட்டரும் என்ன பண்ணாது, வராது ஆப்ஷனில். நெக்ஸ்ட் இந்த 4 சென்டிமீட்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே 5 இருக்குது. இந்த 5ஓட நாம் 4 ஆட் பண்ணால் 5 + 4 = 9 வந்துடுது. இங்கே மூன்றாவது பக்கம் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 9 சென்டிமீட்டர். ஸோ இது 9க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் சமமாகவும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இந்த 4 சென்டிமீட்டரும் வராது. நெக்ஸ்ட்டு நாம் இந்த 5ஐ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 + 5 இதில் பார்த்தாலே தெரியுது, 5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஸோ 10 வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 9, 9ஐ விட தேர்ட் சைடை விட கிரேட்டராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. 14th question. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் the angles of a right angled triangle. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், செங்கோணம் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு குறுங்கோணம், இங்கே ஒரு குறுங்கோணம். ஸோ அப்போ குறுங்கோணம் குறுங்கோணம் செங்கோணம், அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி, குறுங்கோணம் குறுங்கோணம் செங்கோணம், அக்யூட் ரைட். நெக்ஸ்ட் கொஷின், 15th கொஷின். சமபக்க முக்கோணமானது ஒரு டேஷ் ஆகும். அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் டேஷ். ஒரு சமபக்க முக்கோணம்னா எப்படி இருக்கும், 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே 3 கோணங்கள் இருக்கும், 3 கோணங்களும் சமமாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த 3 கோணங்களும் எப்படி இருக்கும், குறுங்கோணமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குறுங்கோண முக்கோணம். சமபக்க முக்கோணம் எப்பொழுதுமே ஒரு குறுங்கோண முக்கோணம். அண்ட் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வரும் மூலை மட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? Which of the following statement is wrong about set square? இப்போ செட் ஸ்கொயர்னால் நமக்கு என்ன, இவ்வளோ நேரம் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். செட் ஸ்கொயர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 ஒரு திங்ஸ் இருக்கும்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதுதான் இங்கே செட் ஸ்கொயர். அதை பற்றி தான் இங்கே கொஷின் கேட்டுக்கிறாங்க. இது ஆல்ரெடி இந்த மாதிரி கொஷின்ஸ் இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஆகிய கோணங்களை அமைத்தல். டு கன்ஸ்ட்ரக்ட் த ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஸோ அந்த செட் ஸ்கொயரை வச்சு நம்மளால் இந்த கோணங்களை அமைக்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் இங்கே கொஷினில் வந்து தவறானது கேட்டுக்கிறாங்க. இணைக்கோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகள் வரைதல். டு ட்ரா பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ செட் ஸ்கொயர்ஸை வச்சு நாம் என்ன பண்ண முடியும், parallel and perpendicular lines ட்ரா பண்ணலாம். ஸோ இதுவும் கரெக்டு. வடிவங்களின் உயரங்களை அழைத்தல். டு மெஷர் த ஹைட் ஆஃப் த ஷேப்ஸ். கண்டிப்பாக இதுவும் கரெக்டு. லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். கோணங்கள் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி மற்றும் 40 டிகிரி 45 டிகிரி 95 டிகிரி. ஆங்கிள்ஸ் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி 40 டிகிரி 45 டிகிரி 95 டிகிரி. ஸோ இந்த கோணங்கள் தான் இங்கே தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி 45 டிகிரி
45 டிகிரி. கண்டிப்பாக அது ஒரு செங்கோண முக்கோணம் தான். ஒரு ட்ரையாங்கிள் அந்த செட் ஸ்கொயரில் வந்து ஒன்று வந்து 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி வர மாதிரி ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஸோ 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த இடத்துல ராங்கு. ஸோ டி, ஆப்ஷன் டி தான் தவறானது. ஓர் இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் யாவை? வாட் ஆர் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்? ஓகே, ஐசோசெலஸ்னால இரு சமபக்கம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் கண்டிப்பாக அதில் ஒரு 90 டிகிரி இருக்கும். நமக்கு கோணங்களின் கூடுதல் என்ன படிச்சிருக்கோம்? முக்கோணத்தில் உள்ள கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ அதிலேருந்து நாம் இந்த 90 டிகிரி இந்த ரைட் ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 90 டிகிரி கிடைக்கும். அந்த 90 டிகிரியை நாம் 2 ஈக்குவல், அதாவது 2 சம பக்கங்கள். அப்போ இந்த 2 கோணங்களும் கண்டிப்பாக சமமாக இருக்கும். அப்போ சம கோணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வந்துடும்? 45 டிகிரி. ஸோ அப்போ இந்த கோணம் 45 டிகிரி, இந்த கோணம் 45 டிகிரி, இந்த கோணம் 90 டிகிரி. ஸோ 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18th கொஷின். பின்வருவனவற்றுள் பொருத்தமில்லாதது எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள்? ஓகே, இது நம்ம ஆப்ஷன் ரீட் பண்ணால் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இரு சமபக்க விரிகோண முக்கோணம் அண்ட் அப்டியூஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இது கரெக்டு. நெக்ஸ்ட், இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம் அண்ட் அக்யூட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுவும் கரெக்டு. இந்த மாதிரி முக்கோணமும் இருக்குது. சமபக்க விரிகோண முக்கோணம் அண்ட் அப்டியூஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்படி ஒரு முக்கோணமே இல்லை. சமபக்க முக்கோணம் கண்டிப்பாக குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும், அது விரிகோண முக்கோணமாக இருக்காது. ஸோ இதுதான் பொருத்தம் இல்லாதது. நெக்ஸ்ட் கொஷின், 19th கொஷின். இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 124 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்களை கண்டுபிடி. If one angle of an isosceles triangle is 124 degree, then find the other angles. இப்போ நமக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? 180 டிகிரி. ஸோ அதில் இருந்து இந்த 124 டிகிரியை நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடச்சிரும்? 56 டிகிரி கிடச்சிரும். 56 டிகிரி கிடச்ச உடனே 56 டிகிரி இங்கே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு போட்டக்கூடாது. நமக்கு இங்கே என்ன? மற்ற 2 கோணங்களை கண்டுபிடிக்கணும். அந்த 2 கோணங்களும் சமமான கோணங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 28 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் 28 டிகிரி. நெக்ஸ்ட் கொஷின், 20th கொஷின். ஓகே, இதுதான் லாஸ்ட் கொஷின். பின் வருவனவற்றுள் எவை இரு சமபக்க முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்? ஐசோசெலஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி த சைட்ஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். நமக்கு என்ன பண்ணணும்? இரு பக்கங்களை கூட்டும்போது 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 6 3 + 3 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 6 சென்டிமீட்டர் சமமாக கிடைக்கிது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 2 சென்டிமீட்டர். 2 + 2 ஆட் பண்ணும்போது 4 வருது. ஸோ இங்கே வந்து என்ன வருது? 5ஐ விட லெஸ் தானாக இருக்குது. ஸோ இதுவும் வராது, ஆப்ஷன் பியும். ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்க்கலாம். 6 = 6 + 7. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 வருது. ஸோ என்ன பண்ணுது? 6 + 7 இது வந்து 6ஐ விட கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டியும் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? 4 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 4ஐ ஆட் பண்ணும்போது அது 8க்கு ஈக்குவலாக வருது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.